ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் யாமினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக்கிங் வீடியோ பார்க்குறோன்னா, சாதம், தோசை, சப்பாத்திக்கு நல்ல சைடிஷான கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கத்திரிக்காய், 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கிறேன். அது கூட சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கிறேன், 4 பல் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால நல்லா வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கிரேவியும் உங்களுக்கு அதிகமாகும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து நறுக்கி வச்ச பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி வதக்கிக்குவோம். கருவேப்பிலை சேர்த்தும்போது இந்த டிஷ்ஷுக்கு நல்ல மணமும் கொடுக்கும், நல்லா வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். அடுத்தது இன்றைக்கி நான் வந்து நீளவாக்கில் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நாங்கள் 4 பேருக்கு வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு எவ்வளோ உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து தனியாக வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். கத்திரிக்காயில் உள்ள தண்ணியும் அந்த எண்ணெய் நம்ம ஆட் பண்ண எண்ணெயுமே போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து கிரேவி கொடுக்கும் தக்காளி வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு கிரேவின்னு வந்து நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் வந்து ஒரு கல்லுப்பு வந்து 1 டீஸ்பூன் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்காக இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ்க்கு எங்கள் சேனல் அன்புடன் யாமினி சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.